கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எங்களோடு இணைந்து ஆராதிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக பாடுகிற பாடல், வாசிக்கிற சங்கீத பகுதிகள், வேத பாட பகுதிகள், செய்தியின் பகுதிகள், சிறுவர் வசன பகுதிகள், துதி ஆராதனை பகுதிகள், எல்லா பகுதியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வளமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துக்காக, முதல் ஞாயிறு ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க, வாசிக்கிற சங்கீத பகுதி ஆசீர்வதிங்க, வாசிக்கிற ஆண்டவரே வேத பாட பகுதி ஆசீர்வதிங்க, புதிய ஆராதனை பகுதி ஆசீர்வதிங்க, சிறுவர் வசன பகுதி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எல்லா பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே மியூசிக் போடுகிற சகோதரரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாம மகிமைப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடங்கும் முதல் முடிவரும் இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதத்தின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 182வது பாடலை நாம் பாடுவோம். இறங்கும் இறங்கும் கருணை வாரி என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுநாதனே, பாவநாசனேசனே, இயேசுநாதனே, பாவநாசனேசனே, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுநாதனே, தீரும் கொண்டாவே வரம் கொண்டைய சிறுமை பாறையா, ஏழை வறுமை தீரையா, சிறுமை பாறையா, ஏழை வறுமை தீரையா, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுநாதனே, பாவநாசனேசனே, இயேசுநாதனே, பாவநாசனேசனே, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுநாதனே, அடியே பாவ கழிவு சரத்தம் பயந்து போகிறேன், மிக பயந்து சாகின்றேன், பயந்து போகிறேன், மிக பயந்து சாகின்றேன், இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுநாதனே, தீமையண்டை வைமை செய்த தெரிகிறேனையா, தெரிவை புரிகிறேனையா, தெரிகிறேனையா, தெரி புரிகிறேனையா, இறங்கும் இறங்கும் கருணை
சங்கீதம் 3வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி முறைமுறையாக வாசிப்போம். சாம் நம்பர் 3, சங்கீதம் 3வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை யாவரும் என்னோடு அறிக்கை செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலுக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலப்பாசு பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நயந்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உழுத்துதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆதரத்தை எங்களுக்காரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வது நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரணும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நாம் 1ஆம் வேதப்பாடம் வாசிப்போம். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 13 முடிய நாம் வாசிப்போம். 2 நாளாகமும் 33வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய நாம் வாசிப்போம். 2 Chronicles chapter 33 verse 1 to 13. 2 Chronicles chapter 33 verse 1 to 13. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன்
இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து வில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பல்லாப்பனதே செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்கு பண்ணுவேன் என்றும் நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களாயாகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விளங்க பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழித்தப்ப போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவர்களை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த முதலாம் வேத பாடப்பகுதியை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இந்த வேத பாடப்பகுதியின் மூலம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பவராக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடும். கர்த்தருடைய நாமத்துக்காக 863வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நான் நன்றி சொல்வேன் என்ற பாடலை யாரோடு சேர்ந்து பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தே, கரங்களை பிடித்து கண்மணி போல
சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். பொன்மொழி தாங்கி திருரத்தம் சேர்த்து சாத்தானை ஜெயித்து விட்டீர். பொன்மொழி தாங்கி திருரத்தம் சேர்த்து சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மறித்தீர். எனக்காக உழைத்தீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மறித்தீர். எனக்காக உழைத்தீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. இரண்டாம் வேத பாடப்பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 தொடங்கி 41 முடிய நாம் வாசிக்க கேட்போம். The Gospel of John chapter 9 verse 20 to 41 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 41 முடிய கடைசி முடிய நாம் வாசிக்க கேட்போம். தாய் தகப்பன்மார் பிரயோத்தரமாக இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்போது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான். இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதருக்கு பயந்ததினாலே இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரயோத்தனமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்போது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரயோத்தனமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்போது அவர்கள் அவனை வைத்து, நீ அவருடைய சீசன், நாங்கள் மோசேனுடைய சீசர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கிருந்து வந்தவர் என்று அறிவோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்தும் அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்.
பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டான முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரயுத்தரமாக, முழுவதும் பாவத்திலே பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்திலே விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்திலே நான் விசுவாசமா இருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்போது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்திற்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார். அவரோடு கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்டபோது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த 2ஆம் வேத பாடப்பகுதி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய திருச்சபையில பிறந்த நாளை இந்த வாரத்திலே காண்கிறவர்களை வாசித்து அவர்களுக்காக நாம் சிறப்பு ஜெபம் செய்வோம். வருகிற 10ஆம் தேதி திருமதி ஆர் கெனிலா பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த ஆன்லைன் ஆராதனையிலே பார்த்து கொண்டிருக்கிற யாராவது பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலையில கூட இந்த வாரத்துல பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு ஆண்டவரே, சகோதரிக்காக தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவனே, இந்த புதிய ஆண்டை அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆண்டவரே, நீரே எல்லா காலத்திலும் ஆதரவாயிருந்து சகாயராயிருந்து ஆண்டவருடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கருவப்பிரசன் அவங்களோடு தங்கியிருப்பதாக சுவாமி. ஆண்டவரே, அவங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் அவங்களே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவங்களே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபைகளை தந்து, நல்ல ஞானத்தை தந்து, நல்ல தீர்காயசை தந்து, நல்ல சுகமேல தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் வசனம் சொல்லுவார்கள். இப்பொழுது வசனம் சொல்லுகிற நேரம். சில பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவார்களாக. ஆதியாகமம் 17 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் முதற்பெண் கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் இழலாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். கட்டத்துறையில் அவர் அண்ணன் அவர் திரை என்னமுள்ள தன்னிலும் 106 ஒன்னட்டும் தேங்க்யூம். Psalm 105. For the Lord is good and His love endures forever. His faithfulness continues through all generations. Galatians chapter 5
verse 22 and 23. The fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Against such things there is no law. Praise the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரும் சிறுவரும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:13. Thank you. Philippians chapter 5 verse 22 and 23. The fruit of Spirit is love, joy, peace, patience, kindness, faithfulness, goodness, gentleness, and self-control. Against such thing there is no law. So, Simapetamas, Cinderella, Pakavan, Tangane, Katsar, Nene, Papa, Kartan, Avane, Father Karse, Avane, Wepa, Wepa, Me, Avan, Bakavana, Pal, Avan, Tagari, Astake, Nes, Avane, Apagata, Napatane, and then Amen. Praise the Lord, O my soul. I will praise the Lord all my life. I will sing praise to my God as long as I live. Do not put your trust in princes, in mortal man who cannot save. When their spirit departs, they return to the ground. On that very day, their plans come to nothing. Blessed is he whose help is in the God of Jacob, whose hope is in the Lord of God. Psalms 146, 1-5. Psalms 82. God presides in the heavenly council, and in the assembly of the God he gives out the decision. You must no longer partial to the weak. Defend the rights of the poor and the orphans. Be flat to the needy and helpless. Rescue them from the power of evil men. You are gods, I said, the sons of the Most High, but you will die like men. Your life will end like any of a prince. Say, come, O Lord, and rule the world. All the nations will be yours. Have mercy on me, O God, according to your unfailing love, according to your great compassion. Blot out my transgressions. Wash away all my iniquity and clean me from my sins. For I know my transgressions, and my sin is always before me. Against you and you only have I sinned and done what is evil in your sight. So you are right in your verdict and justified when you judge. Surely I was sinful at the birth, sinful from the time my mother conceived me. Psalms 51 verses 1-5. கர்த்தர் தாமே வசனம் சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக வசனங்கள் சொல்லும்போது வீடியோ எடுத்து அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வசனம் சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதிப்போம். புதிய ஆராதனை பகுதி யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட இந்த 6ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அற்புதமாக அதிசயமாய் நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்தி கர்த்தரை நாம் துதிப்போம். சங்கீதக்காரன் சொல்வது போல சங்கீதம் 138 சங்கீதம் 1 வசனத்தின் பிரகாரமாக உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் உம்மை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்வது போல அந்த அனுபவத்தில் நாமும் ஆண்டவரே முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா,
ஆண்டவரே இந்த 5-6 மாதங்களாக அநேகர் அப்பா லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே மறுத்த சூழ்நிலைகள் கூட உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஜீவனோடும் நல்ல சுகபலத்தோடு வைத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே பாதுகாப்பாக நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருவதற்காக நன்றி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் பக்தர் சொல்வது போல எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. அப்பா நல்ல பிதாவே உமக்கு நன்றி. நன்றி பரலோக பிதாவே உமக்கு நன்றி. இரக்கங்களின் பிதாவே உமக்கு நன்றி. ஜோதிகளின் பிதாவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. குமாரனாகிய இயேசுவே உமக்கு நன்றி. எங்களுக்காக மரித்தவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே பாவங்களை ஆண்டவரே வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, ஆண்டவரே என்றென்றைக்கு வெற்றி சிறந்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நல்ல ஆவியானவரே உமக்கு நன்றி. பலப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு எப்போதும் உதவி செய்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. உம்முடைய கிருபையாலே நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. பெயர் சொல்லி அழைத்த உங்கள் கிருபைக்காக நன்றி. எங்களை பெரியவனாய் மாற்றினதற்காக நன்றி. வேலையிலே ஊழியத்திலே ஆண்டவரே எல்லா விதமான காரியத்தில் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உங்களுடைய கிருபைக்காக நன்றி. நீதிமானாய் மாற்றி நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நித்தியத்திலே சேர்க்க போகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி 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 நன்றி. எல்லாரும் சேர்ந்து கிருபையாலே நிறைநிற்கிறோம், தேவ கிருபையாலே நிறைநிற்கிறோம் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கிருபையாலே நிற்கிறோம், தேவ கிருபையாலே நிற்கிறோம், கிருபையாலே நிற்கிறோம், தேவ கிருபையாலே நிற்கிறோம். கிருபை 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 கிருபை
நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி 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 ராஜா. எங்களை நீதிமான் ஆக்கினது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை மட்டுமாய் தாங்கினது உம்முடைய கிருபை. எங்களை பலப்படுத்தினது உம்முடைய வல்லமை தந்தது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில வேலை நிரந்தரமா இருப்பது உம்முடைய கிருபை. ஊழியத்திலே நிலைநிற்பது உம்முடைய கிருபை. வியாபாரத்திலே ஆண்டவரே ஆசீர்வாதமா இருப்பது உம்முடைய கிருபை. படிப்பிலே ஆண்டவரே நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு கிருபை செய்ததற்கு உம்முடைய கிருபை. அதற்காக நன்றி அப்பா. எல்லாமே உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஜீவனை பார்க்கிறோம். உமது கிருபை நல்லது ஆண்டவரே. உம்முடைய கிருபை நல்லது சுவாமி. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தருவதற்காக நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையாலே என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையாலே என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும்
ஹல்லேலூயா. புது கிருபை வேண்டும் ஆண்டவரே, புது பலன் வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, புதிய நாளுக்குள்ளே ஒவ்வொரு நாளுக்குள்ளே நடத்துகிறவரே, பாதுகாக்கிறவரே, கண்மணி போல ஆண்டவரை பாதுகாத்து நடத்துகிறவரே, புது கிருபை தருகிறவரே, ஆண்டவரே புதிய பலனை தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய புது கிருபையை தாங்க, புது ஆண்டவரே வல்லமையை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே அவங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையினாலே அவரை நிலைநிறுத்த செய்யுங்க அப்பா. எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களுக்காக நன்றி அப்பா. உடைய பிரச்சனை எல்லாரும் மேல வரட்டும், உடைய தெய்வீக வல்லமை எல்லாரும் மேல வரட்டும் அப்பா. சுகமாக்குற வல்லமை எல்லாரும் மேல வரட்டும் அப்பா. உடைய அக்கினி எல்லாரும் மேல இறங்கட்டும் அப்பா. எல்லாரையும் பலப்படுத்துங்க. சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் ஆண்டவரே எல்லாரையும் விட்டு நீங்கட்டும் அப்பா. நன்றி சுவாமி. உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க அப்பா. உடைய கவலைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே, வேதனைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, புதிய புதிய நன்மைகளினாலும், புதிய புதிய ஆசீர்வாதத்தினாலும், புதிய புதிய வல்லமையினாலும், புதிய புதிய ஆண்டவரே சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. விசேஷமாக எங்களுடைய ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக ஆண்டவரே 138 கோடி மக்களின் பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, சில மாநிலங்களிலே ஆலயம் திறந்திருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய மகாராஷ்டிரா பகுதியிலும் ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே, எல்லா குடும்பமாக ஆராதிக்கிற உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோய் ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் பாதுகாப்பை தாங்க. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே இந்த சமூகத்தில் வைத்து நாங்கள் சுபிக்கிறோம். சுகமடைந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி. தொடர்ந்து மருத்துவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், காவல்துறை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே நர்சுமார்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மருத்துவ உயிர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா சுகாதார துறைகளுக்காக ஜெபிக்கிறோம், சுகாதார துப்புர தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், பணியாட்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவர் எல்லா திருச்சபைகளுக்காக, பேராயர்களுக்காக, எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவரே அப்பா, எல்லா விதமான மிஷனரிகளுக்காக, போதர்களுக்காக, ஏரியா இயக்குநர்களுக்காக, எல்லா விதமான எவாஞ்சலிஸ்டுக்காக, திரும்ப தரிசன ஊழியர்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, மேய்ப்பன் ஊழியர்களுக்காக, எல்லா ஊழியத்துக்காக நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய கிருபை பிரச்சனைகளோடு இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட எங்களோடு இணைந்திருக்கிற இந்த ஆன்லைன் ஆராதனையில இணைந்திருக்கிற யூடியூப் வழியாக ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இரு சபையாரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மற்றும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆராய்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். Jeremiah chapter 5 verse 25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவட்டாதிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட பாவத்தினுடைய விளைவுகள் என்ன, நம்முடைய பாவ சுபாவத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவம் நமக்கு ஆசீர்வாதம் வராமல் தடுக்கிறது, நம்முடைய பாவம் நமக்கு நன்மை வராமல் தடுக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே இந்த லாக்டவுன் மூலம் அநேகர் ரொம்ப பேர் மனம் திரும்பியிருக்கிறதை பார்க்க முடியும். அநேகர் கடவுளுடைய பயத்தை குறித்து உணர்ந்திருக்கிறதை பார்க்க முடியும்.
இன்னும் அநேகர் அந்த சுபாவங்கள், அந்த எண்ணங்கள், அந்த பாவ அடிமதனத்திலே வாழ்ந்து கொண்டு இன்னும் மனம் திரும்பாமல், இன்னும் அதை குறித்து மனம் திரும்பாமல் உணராமல் இருக்கிறது நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், ஆண்டவருக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும், நாம் ஆண்டவரை ஆராதித்தாலும் பாவமான ஒரு இருதயத்தோடு, பாவ சிந்தையோடு, பாவ குணங்களோடு நாம் வாழ்ந்திருந்தால் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம், நன்மை தடைப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், உங்கள் அக்கிரமங்களே இவைகளை விலக்கி உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வர வட்டாதிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராதபடி, கர்த்தருடைய நன்மை வராதபடி அது தடை செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தினுடைய விளைவு என்ன என்பதை பார்க்கும்போது இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே விதமான பாவமா இருக்கிறது. சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அது பெரிய அநேகர் விளையாட்டுக்காகவும் அநேகர் விளையாட்டுத்தனமான காரியங்களை செய்து அது பெரிய பாவத்திலே கொண்டு போகிறது நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல வாசிக்கிறோம், 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடையவைகள் எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் அந்த ஆத்மாவை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் எசேக்கியேல் 18:4 வாசிக்கும் போது, எல்லா விதமான ஆத்மாக்களும் என்னுடையவைகள், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஆத்மாவை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே நாம் பாவம் செய்யும் போது அந்த ஆத்மா சாகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் வசனத்துல வாசிக்கும் போது பாவம் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். நாம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய அநேக விதமான சிந்தையிலே காணப்படுகிற, அறிந்து அறியாமல் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற பாவங்கள் அது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். நாம வாசிக்க முடியும், வசனத்துல வாசிக்கிறோம். நமது ஜெபத்துக்கு பதில் வராத காரணம் ஏசாயா 59:2 வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்துக்கு உங்களை மறைக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில கூட நம்முடைய அறிந்து அறியாமல் செய்கிற பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள், வெளிரங்கமான பாவங்கள், எல்லா விதமான பாவங்கள் நமக்கு ஆண்டவர் செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். இருதயத்தில மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், இருதயத்தில இதெல்லாம் தீட்டுப்படுத்துகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள், நாம் மற்ற பொருட்களை சாப்பிடும் போது அது தீட்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்முடைய வாயின் வழியாக பேசுகிற காரியங்கள், நம்முடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், தூஷணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நாம் இன்னமும் அந்த பாவத்துக்கு அடிமையா இருந்தால், பாவ வாழ்விலே நாம் சிறைப்பட்டிருந்தால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே வராது, கர்த்தருடைய நன்மை நம்முடைய வாழ்விலே பெற முடியாது, தேவ மகிமையை நாம் இழந்து போகிறோம். அதனாலதான் வசனத்துல வாசிக்கிறோம், நம்முடைய இருதயத்தில தவறான எண்ணங்களும், பேச்சாளர்களும், வேசித்தனங்களும், கொலை பாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடுகளும், காம விகாரமும், பெருமை, துஷணம், மதிக்கேடு, இதெல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறபடினாலே அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து வரும்போது தேவனை நாம் மனுஷனை தீட்டுப்படுத்துவது என்பதை நாம் பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட சுபாவமான காரியங்கள், இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மனுஷனை தீர்க்கப்படுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவத்தினுடைய விளைவு நம்முடைய வாழ்விலே நம்மை, இந்த குணங்கள் நம்மை தீர்க்கப்படுத்துகிறது. அது மாத்திரமில்லாமல் நமது ஜபத்துக்கு பதில் வராதபடி இதெல்லாம் தடையா இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 10:26 வாசிக்கிறோம், பாவங்களினாலே தேவனை மறுபடியும் சிலுவிலே அறையக்கூடாது. ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரத்தை நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மறுபடியும் நாம் பாவங்கள் செய்யும் போது மறுபடியும் நாம் பின்மான வாழ்க்கையில போகும்போது தேவனை மறுபடியும் நாம் சிலுவிலே அறையக்கூடியவர்களாக மாறுகிறோம். அதனாலதான் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி யோவான் 8:34 நாம் வாசிக்கிறோம். அநேகர் சொல்லுவார்கள், நாம மற்றவர்கள் பார்க்கிற வெளிப்புறமல்ல, உள்ளத்தை காண்கிற தேவன் நம் இருதயத்தை காண்கிறார். நாம் தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதாக தேவன் விரும்புகிறார். அதனாலதான் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பும் போது ஆண்டவர் அது எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர்களா இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9:31 வாசிக்கும் போது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை, ஆனால் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் தேவன் அவர்களுக்கு செவி கொடுப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற அக்கிரமங்களா இருக்கட்டும், பாவங்களா இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கட்டும், அது நம்மை விட்டு மாறுபடியாக தேவன் விரும்புகிறார். அதையோடு நாம் வாழும்போது, பாவத்தோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வராது என்பதாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவுதான் நம்முடைய வாழ்விலே தேவனிடத்திலே நாம் வேண்டினாலும் மன்றாடினாலும் அதுக்கு தேவன் செவி கொடுப்பதில் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் எல்லா விதமான சுபாவங்கள் நம்முடைய வாழ்விலே, நல்ல சுபாவங்கள் இல்லாதிருந்தால், நல்ல குணங்கள் இல்லாதிருந்தால், பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அது நம்முடைய வாழ்வை தீட்டுப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் நாம் இந்த பாவமான வாழ்க்கையில் என்ன வாழ்ந்து கொண்டிருந்தால் மறுபடியும் ஆண்டவரை நாம் சிலுவிலே அறையக்கூடியவர்களாக மாறுகிறோம். நாம் பேசுகிற காரியங்கள், நாம் நடக்கிற காரியங்கள், நாம் சிந்திக்கிற காரியங்கள், நாம் மற்றவர்களை எப்படி நினைக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம், இல்ல நம்முடைய வேலையில் எப்படி இருக்கிறோம், ஊழியத்துல எப்படி இருக்கிறோம், அதே மாதிரி பிசினஸ்ல எப்படி இருக்கிறோம், சமுதாயத்தில் எப்படி இருக்கிறோம், திருச்சபையில எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து நாம் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக தேவன் விரும்புகிறார். நாம் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழும்போது, பாவத்துக்கு விலகி வாழும்போது தேவன் நம்முடைய நன்மையும் ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அதனாலதான் யோவான் 9:32 வாசிக்கிறோம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை, ஆனால் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் தேவன் அவர்களுக்கு செவி கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்முடைய சுபாவங்கள் நமக்கு தெரியும், நம்முடைய வழிகள் நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது தேவன் அறிகிறவராக இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்விலே அறிந்து அறியாமல் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் உண்மையாக மனஸ்தாபப்படும் போது, அதை விட்டு மனம் திரும்பும் போது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை, ஆனால் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். அதனாலதான் 2 நாளாகமும் 7:14 வாசிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு உங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று அந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு, எல்லா விதமான பாவமான காரியங்களை விட்டு, பொல்லாத எண்ணங்களை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத சிந்தனைகளை விட்டு, இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை விட்டு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு நாம் மனம் திரும்பும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்முடைய தேசத்தை சில சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நாம் அநேக விதமான
பாவத்திலே வாழ்ந்தவர்கள் மனம் திரும்பும் போது, மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு பாவியான மனுஷன், ஆணைக்காரன், தன்னை ஆண்டுடைய சமூகத்திலே ஆலயத்துக்கு போக கூட தன்னை மேன்மை பாராட்டாமல் வெளியே நின்று கொண்டு நான் ஒரு பாவி என்பதாக அவன் மனம் மிரங்கி மனஸ்தாபப்படும் போது தேவன் அவனுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்கிற அந்த சுபாவத்தை பார்த்து மெய்யான ஒரு மனஸ்தாபமாய் அவன் மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் அவனே நீதிமானாக்கப்பட்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆயக்காரனுடைய பாவ மன்னிப்பை குறித்து பார்க்கும்போது அவன் தன்னை மேன்மையாகவும் பேசவில்லை, தன்னை குறித்து அவன் மேன்மையாகவும் எண்ணவில்லை. ஆண்டுடைய சமூகத்திலே போவதற்கு முன்பதாக தன்னுடைய குறைவுகளை எண்ணி, தன்னுடைய தவறுகளை எண்ணி அவன் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்கிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார், அவனுக்கு அவனே நீதிமானாய் மாற்றினார் என்பதாக பார்க்கிறோம். அதே போல இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது லூக்காவிலே வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்து 50ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாவியான ஸ்திரியை குறித்து அவருடைய பாவ மன்னிப்பை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய சீமோன் அழைத்தாலும் கூட ஆண்டவரை அதிகமாக விசாரிக்கவில்லை, ஆண்டவருக்கு காரியத்தை செய்யவில்லை. ஆனால் அந்த ஸ்திரீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து மிகவும் மனஸ்தாபப்பட்டு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்னாக நின்று அழுது கொண்டு பலத்த உணர்வுடனே மனம் திரும்பினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவள் அழுகிற அந்த அழுகை, தான் செய்த பாவங்கள், தான் செய்த விபச்சாரமான காரியங்கள் எல்லாம் உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே அழுது கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். நீயோ எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லை, ஆனால் இவளோ எனக்கு செய்தால் என்று சொல்லி அந்த ஸ்திரியை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நாம் எந்த விதமான குறைவுகள் இருந்தாலும் நாம் அதை குறித்து மனஸ்தாபப்படும் போது, அந்த காரியங்களை குறித்து உணர்ந்து மனஸ்தாபப்படும் போது, மனம் திரும்பும் போது தேவன் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதே போல யோனாவிலே வாசிக்கிறோம். யோனா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வாசிக்க வரைக்கும் நினிவே ஜனங்கள் செய்த காரிய நிமித்தமாக அந்த தேசத்தை அழிப்பேன் என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசிக்கு மூலம் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நினிவேல் இருக்கிற மக்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி பொல்லாதவைகளை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய மன துருக்கத்தை அவர்கள் பெற்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த நினிவேவை நான் அழிக்கப் போகிறேன், அங்க இருக்கிற எல்லா மக்களையும் அழிக்கப் போகிறேன் என்பதாக யோனா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லு, நீ போய் அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லும்போது அவங்க எல்லாரும் இதை கேட்டு எல்லாரும் தன்னுடைய பாவங்களை குறித்து, ராஜா முதல் அனைவரும் தங்களுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டார்கள். தங்களுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு உபவாசம் பண்ணி பொல்லாதவைகளை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய மன துருக்கத்தை, இரக்கத்தை ஆண்டவரிடத்தில் அவர்கள் பெற்றார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27-29 வாசிக்கும் போது ஆகாப் ராஜாவினுடைய பாவத்தை குறித்தும் அது சொல்லப்படுகிறது. அவனும் மனம் திரும்புவதை பார்க்கிறோம். தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து நட்டுடுத்தி உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்தும் போது அவனையும் கர்த்தர் மன்னிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மோசே 40 நாள் மலையின் மேலே ஆண்டு சமூகத்திலே காத்திருக்கும் போது இஸ்ரேல் மக்கள் விக்கிர ஆராதனை கண்டுகுட்டி வைத்து அதை வார்ப்பெடுத்து விக்கிர ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே மோசே மூலம் ஆண்டவர் பேசுகிறார். அங்கே உங்கள் ஜனங்கள் பார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த விக்கிர ஆராதனைகள், அந்த பாவத்துக்காக மோசே ஜெபித்த போது மோசேனுடைய ஜெபம் கேட்கப்படுவதை பார்க்கிறோம். சபைக்காக அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகள், நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகளை நாம் உணர்ந்து, நம்முடைய பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபப்படும் போது, அதை விட்டு மனம் திரும்பும் போது தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக, நம்முடைய வாழ்விலே நன்மை தரக்கூடியவராக, அதை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் நமக்கு
அவருடைய மன துருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12 15 வாசிக்கும் போது யாக்கோபை குறித்து அங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏசாவோடு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி விட்டு ஓடி வருகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு பாவியா இருக்கும்போது அவன் ஜெபித்த ஒரு காரியம், அவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு அவன் செழிப்பான வாழ்க்கையை பெற்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்மை விடுவது என்று சொல்லி போராடி அவன் ஜெபித்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றி, தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி, தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தூர தேசத்துக்கு வந்தாலும் அங்கே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்மை விடப்போவது என்று சொல்லி அவன் வேண்டின போது அவனுடைய வாழ்க்கை மாறி செழிப்பான வாழ்க்கையை பெற்றான், செழிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றான் என்பதாக பார்க்கிறோம். அதே போல 2 நாளாகவும் வாசித்து போல 33ஆம் அதிகாரம் 9-13 வாசிக்கும் போது அங்கே மனாசாயின் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் செய்த தவறு நிமித்தமாக ஆண்டு சமூகத்திலே மனம் உடைந்து அவன் மனம் திரும்பும் போது கெஞ்சி தன்னை தாழ்த்தும் போது அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கும். இன்றைக்கு ஆண்டு சமூகத்திலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் கூட பாவத்தினுடைய விளைவு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாக, பாவம் செய்கிற ஆத்மா சாபம் என்பதாக, நாம் பாவம் செய்யும்போது மறுபடியும் ஆண்டவரை சிலுவிலே நாம் மறைக்குடையவர்களாய் மாறுகிறோம். நாம் பாவம் செய்யும்போது அந்த பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். நமது ஜபத்துக்கு பதில் வராத தடையாய்க்கிற காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பொல்லாத காரியங்கள் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். பாவ குணங்கள், பாவ வாழ்க்கை, பாவத்துக்கு அடிமை இருக்கிற காரியங்கள், இது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை கொண்டு வராது, செழிப்பை கொண்டு வராது, நன்மையை கொண்டு வராது. அது நம்மை தீட்டுப்படுத்துவது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒருவேளை அந்த ஆயக்காரனை போல, அந்த பாவியான ஸ்திரியை போல, யோனா அந்த நினிவே மக்களை போல, அந்த ஆகாப் ராஜாவை போல, நாம் அந்த மனாசாய் ராஜாவை போல, யாக்கோபை போல நாம் மனஸ்தாபப்பட்டு நாம் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செழிப்பை தருகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராக, தடைப்பட்ட நன்மைகள், தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்திலே கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய மீறுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உமக்கு பாதத்திலே எங்களை நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி 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 அப்பா. என் பக்கம் நீரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாதே. என் பக்கம் நீரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாதே.
நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவமான உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே, ஆண்டவரே, இந்த மோசமான இந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? பாவத்தை விட்டு விலகி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பாவத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது சுவாமி. அது நாங்கள் ஜெபித்தாலும் ஆண்டவரே, எவ்வளவுதான் சேவித்தாலும் உங்களுடைய வாழ்விலே நன்மை வராது, ஆசீர்வாதம் வராது. அது எங்களை தீட்டுப்படுத்துகிறது. ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நீர் மறைக்கிறீர் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அதை குறித்து நாங்கள் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே உணர்வடைந்து மனம் திரும்பும் போது எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, ஆண்டவரே, எங்களுடைய பாவ வாழ்க்கையை மாற்றுகிறவரே, எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நீதிமானாய் மாற்றுகிறவரே, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறவரே, உண்மை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, வேதத்தில் அநேக தன்னுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பின போது ஆண்டவரே, அந்த பொல்லாதவைகளை விட்டு திரும்பினார். நான் பரலோகத்திலிருந்து கேட்டவரை ஆசீர்வதிப்பேன், உடைய தேசத்திலே சேமத்தை தருவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, உங்களுடைய பொல்லாத வழிகள் எது என்று அறிந்து ஆண்டவரே உம்முடைய வழியில நடக்க, உம்முடைய ஆண்டவருடைய சித்தத்தின் வழியில நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எனக்கு போதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ, உண்மையாய் வாழ, உமக்கு பயந்து வாழ, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை நாங்கள் பிரியப்படுத்த, ஆண்டவரை உண்மையை பிரியப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க சுவாமி. எல்லா விதமான துதிக்கான மகிமை பொருட்களை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நல்ல ஆலோசனை தந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாடலை பாடுவோம். லாஸ்ட் பாடலாக 352வது பாடலை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் தேவை
ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாய் இருக்கிற பரலோகத்தின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆராதனை, பாடல், சங்கீதம், செய்தி, ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் வசனம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டவரை கலந்து கொண்ட ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இது திருச்சபைக்காக, எல்லா குடும்பங்களுக்காக, மூப்பர்களுக்காக, வாலிபர்களுக்காக, வாலிப சகோதரிகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும், எல்லா அன்றைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலையை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, பிசினஸை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சுவாமி ஆண்டவரே, அப்பா, வாகன ஓட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். ஊருக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண காரியங்கள் சிறப்பாக நடைபெற்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பாதுகாப்பாக மறுபடியும் ஊருக்கு வர கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, திருச்சபையில் எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஆண்டவரே, இந்த வாரத்தில் படைத்த ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கரங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். அப்பா, விசேஷமாக ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனை சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வசனத்தின்படி உண்மையான மனதிரும்பலோடு வாழ, ஆண்டவரே நமக்கு பரிசுத்தமாய் வாழ, ஆண்டவரே பாவத்தை குறித்து ஆண்டவரை உணர்வடைந்து மனம் திரும்பி வாழ, அப்போது எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களையும், செழிப்புகளையும்,
ஆண்டவரே கிருபைகளை கத்த தருவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பம் மேலும் கிருபை பாதுகாப்பு மட்டுமா இருந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே வேலை செய்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகும்போது வரும்போது பாதுகாப்பிட்டாங்க. தொடர்ந்து ஆண்டவரை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த ஆராதனைகளை கூட ஆண்டவருடைய உதவியாக இருக்கிறவர்களுக்காக சொல்கிறோம். ராமனையாக்காக ஜெபிக்கிறோம், தேவைப்படுவதற்காக ஜெபிக்கிறோம், ஜலதிசுவதற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற நபரை ஆசீர்வதிங்க. அவருடைய வேலைகளை கத்தர் ஆசீர்வதிங்க. இதுக்கேற்ற ஆசீர்வாதங்கள், இதுக்கேற்ற பலனை உள்ள ஆண்டவரை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை சமாதானம் எப்போது அவரோடு தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுகோள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, சமாதானத்தோடு கூட இருக்க கிருபை செய்வாராக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.